இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதாவது மனுஷர்கள் எல்லோருமே புசித்து குடிப்பதும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலன்களை அவர்கள் அனுபவிப்பதும் தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. அதாவது கடவுள் கொடுக்கிறதான ஒரு கிஃப்ட். அந்த பரிசு எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அந்த அனுக்கிரகம் இல்லாத ஜனங்கள் எத்தனையோ பேர் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே கூட இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் புசித்து குடித்து எங்களுடைய கையின் பிரயாசங்களுடைய பலன்களை எங்களால் அனுபவிக்க முடியுதேயானால் அது தேவனுடைய அனுக்கிரகமே தவிர எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய உழைப்போ எதுவுமே இல்லை. தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கிறதால மாத்திரம்தான் எங்களால் எங்களுடைய பிரயாசங்களுடைய பலனை அனுபவிக்க முடிகிறது. சில ஜனங்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய தேவைகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பிரயாசத்தின் பலனை அவர்களால் அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒன்று வியாதி வந்து விடுகிறது, இல்லை என்றால் மரணத்தை எட்டி விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களால் எங்களுடைய பிரயாசத்தின் பலன்களை அனுபவிக்க முடியுதேயானால் நாங்கள் தேவனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எங்களால் தினமும் புசித்து குடிக்க முடிகிறதையாக இருந்தால் நாங்கள் தேவனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். உண்மையிலேயே இதற்காக அனுதினமும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பிரயாசத்தின் பலன்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே தேவை இருக்கிறதான ஜனங்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு இருக்கிறது தான் மேன்மையானதாக இருக்கிறது. Have a nice day.